Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் ஏசியோட அவுட்டோர் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஹையர் பிராண்டோட ஸ்ப்ளிட் ஏசிங்க 1.5 டன்னு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அவுட்டோரோட அந்த ஃபுட் இருக்கு இல்லையா, அதை மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் வருதுங்க டிஸ்டன்ஸு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அவுட்டோர் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் வச்சு ஒவ்வொரு பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் மாறுங்க. ஸோ டிஸ்டன்ஸு வேறு மாதிரி வரும் அண்ட் டன்னேஜுக்கு ஏற்றாப்புலையும் மாறும். ஸோ இப்போ நம்ம அவுட்டோர் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். அவுட்டோர் ஸ்டாண்டை பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அவுட்டோர் வால் மவுண்ட் ப்ராக்கெட்டு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா 4 ராடு வருங்க, 4 பிளேட் வரும். 2 வந்து பேஸ் பிளேட்டு வாலில் அடிக்கிற மாதிரி வரும். அதர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பேஸ் பிளேட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்டோர் ஸ்டாண்ட் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ அண்ட் நட்டு போல்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 13 mm வரும் ஆர் 12 mm வரும். அண்ட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸிங்காக கொடுத்த ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ அண்ட் நட் போல்ட்டுங்க. ஸோ இது பிரித்து அப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா வாலில் அடிக்கிறது. மெஷர் பண்ணி இதை வாலில் கரெக்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ 20 இன்ச்சஸ் மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த 20 இன்ச்சஸ் இந்த பிளேட்டை கரெக்டாக அடித்தா போதும். மெஷர் பண்ணி ஏசியை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு பிளேட்டை எடுத்து ஸ்ப்ளிட் லெவலர் வச்சு மெஷர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஏசி எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், பைப்பு காப்பர் பைப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறத மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம அப்ராக்சிமேட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு ஸ்ப்ளிட் லெவலர் வச்சு ஈவனாக வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்தால் அடுத்த பிளேட்டுக்கு மெஷர்மெண்ட் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம 20 இன்ச்சஸ் அளந்தோம் இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட 4 போல்ட் மாற்ற அளவுக்கு ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ மாற்ற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 4 20 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு உள்ள பிளேட்டை வந்து வைக்கணும் கரெக்டாக. ஸோ ரைட் சைடு பிளேட்டு வச்சுருக்கேன். மேலே பேரப்பட்லேருந்து எவ்வளோ ஹைட் வருதுங்கிறத மெஷர் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு உள்ள லெவலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேரப்பட் லெவல்லேருந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். எஸ், ஹைட் வைஸும் கரெக்டாக இருக்கணும், அதுக்காக தான் பேரப்பட்லேருந்து அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பிளேட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் லெவலர் வச்சு தான் மெஷர் பண்ணிட்டுருக்கேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹோல் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 20 இன்ச்சஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி மேலேயும் பாட்டம்லேயும் பார்த்துட்டோம்னா போதும். கரெக்டாக இருந்ததுன்னா அதே மாதிரியே மார்க் பண்ணி நம்ம ராடை வந்து அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அதுக்காக தான் மார்க் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து வந்து பிளேட்டை எடுத்தாலும் நமக்கு மார்க்கிங் அழியாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 நம்பர்ஸ்க்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. பட் 5 நம்பர்ஸ் ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 வருங்க. லெஃப்ட் சைடு 3 ரைட் சைடு 3 அடிக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் போகிறது வந்து 12 mm ஹோலு. அண்ட் இதை வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம இதில் மெயின் பிரச்சனை என்னென்னா இதில் வந்து ஹோல் கரெக்டாக போடணுங்க. அந்த ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ எந்த அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவு ஹோல் போடணும். அதை விட சின்னதாக போட்டாலும் அடிக்க முடியாது, பெருசாக போட்டாலும் கரெக்டாக வந்து டைட் பண்ண முடியாது, லூஸ் ஆகி பிடிங்கிட்டு வந்துடும். ஸோ அதை மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த நட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சைஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ட்ரில் பிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 12 mm கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 12 போட்டுக்கலாம். 13 mm கொடுத்துருந்தாங்கன்னா 13 போட்டுக்கலாம். 10 கூட ஒரு சில இடத்துல வந்திருக்கு. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா 10 mm பிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 12 mmங்க. நான் என்கிட்ட இருந்த பிட்டும் 12 mm பிட்டு தான். இப்போ நான் டைட் பண்ணுற ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா 13 mm. ஸோ ஓரளவு ஸ்லிப் ஆகாத மாதிரி தான் டைட் ஆகிட்டு இருக்குது. பட் 12 தான் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போ தான் 12 mm டீயை போட்டு டைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூவுக்கு கரெக்டான ஹோல் மேட்ச் ஆகிற மாதிரி ஹோல் போடணுங்க. ஸோ அதிகமாக போட்டாலும் பிரச்சனை, கம்மியாக சின்ன ஹோலாக போட்டாலும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ என்ன ஆகுன்னா உள்ளே வந்து நம்ம ராவல் பிளாக் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் பிளாஸ்டிக் ஃபிஷர்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் க்ரிப்பாக இருக்கும். நம்ம இதை டைட் பண்ணால் உள்ளே இருக்க அந்த ஃபாஸ்ட்னர் வந்து விரியுங்க. ஸோ அது விரியிறப்போ பார்த்தீங்கன்னா காங்க்ரீட்டில் க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ இப்போ நம்ம நட்டெல்லாம் கழட்டிட்டு இந்த பிளேட்டை வச்சு டைட் ஏற்ற உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்னர் இது விரிய ஆரம்பிச்சிடும். மெட்டல் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரிப்பாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் காங்க்ரீட்டில். ஸோ அதனால் லோடு ஓரளவு தாங்கும். ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 50 kg ஆள் வந்து ஏறி நிற்கலாம், அந்தளவுக்கு தாங்கும். பட் செவுரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். உள்ளே பிளாஸ்டிக் பண்ணது, உள்ளே வால் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், க்ரிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் பட் 12 mm போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேங்க. ஃபுல்லாக டைட் பண்ணி ஏற்றியாச்சு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, நம்ம வாலில் மாட்டின மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இது அக்யூரேட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ஒர்க்கு வந்து ஒரு 15 minutesல முடிச்சிடலாம். நான் வந்து வீடியோ எடுக்கிறனால அப்பப்போ வந்து கேமராவை தூக்கி ட்ரைபாடை வச்சு எடுத்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறலாம் காட்டுறதுக்கு. பட் அப்பயும் தெளிவாக என்னால் காட்ட முடியல. பிகாஸ் வந்து வேறு யாராவது வீடியோ எடுத்தாங்கன்னா பக்கத்தில் வச்சு காட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது வந்து மாடியில் சைடு பக்கத்து வீட்டு மாடி பேரப்பெட்டில் வச்சு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து 3 ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இந்த வால் மவுண்ட் ப்ராக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 13 mm போல்ட் நட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் 13 போட்டு டைட் பண்ணிட்டுருக்கேன். வாலில் ஃபிக்ஸ் பண்ண ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா 12 mm. ஸோ அதே மாதிரி இந்த 12T 13T ஸ்பேனர்லாம் வாங்கி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து அவுட்டோரை தூக்கி வைக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக 20 inches இருக்குங்க.
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம ஏசியை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணோம்னா பக்காவாக செட் ஆகும். இது கொஞ்சம் ஏசியை பொறுத்தளவு ஏசி எங்கே மாட்ட போனாலுமே மேக்ஸிமம் ரிஸ்க்கான இடத்துல தாங்க இருக்கும். இது வந்து பேரப்பட்டில் பார்த்தீங்கன்னா சன்ஷேடில் நின்றுட்டு தான் நான் மாட்டிகிட்டு இருக்கேன் ஏசியை. ஸோ அதனால் சிங்கிளாக தூக்கி வைக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹெல்ப்பர் நான் எதுவும் கூப்பிட்டு போகல இன்றைக்கி. ஸோ அவ்வளோதான், அழகாக தூக்கி வச்சு நம்ம அந்த ஆங்கிளில் உட்கார வச்சிட்டோம்னா போதும் கரெக்டாக. அதே போல் இது பழைய வீடியோங்க. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட் கொண்டு போயிடுவேன் கஸ்டமர் பிளேஸுக்கு. இது வந்து சும்மா ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சைடில் வந்து சன்ஷேட் இருக்குது, சும்மா ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மினாங்க. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு போகல. பட் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது, சேஃபாக தான் பண்ணேன் ஒர்க்கை. ஸோ இப்போ கீழே வந்து பாட்டமில் ஸ்க்ரூ போட போகிறோம். ஒரு இது மட்டும் சேஃப்டிக்காக எம்டியாக ஸ்க்ரூ போட்டு அடுத்ததெல்லாம் அந்த ரப்பர் பேட் வச்சுருக்கேங்க. இந்த ஹையர் பிராண்ட் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணது நியூ ஏசி, அதனால் வந்து நியூவாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரப்பர் பேடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் வந்து ரப்பர் பேட் அண்ட் ஒயிட் சிமெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்டாண்டில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முன்னாடி உங்களால் தள்ள முடியுமோ அந்தளவுக்கு தள்ளி வச்சுக்கலாம். பேக் சைடு வந்து கண்டென்சருக்கு பேக் சைடு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். கிட்டத்தட்ட கம்பெனி மெஷர்மெண்ட் படி 1 ஃபீட்டு கிட்டத்தட்ட ஸ்பேஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக இழுத்தோன்னா ஒரு 3/4 அடி வரும். பட் 3/4 அடி ஃபுல்லாகவும் இழுத்தோம்னா ஒரு சில ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு உள்ளே இருக்க மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கணும். ஸோ 4 ஃபீட்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போ ரப்பர் பேடு போட்டுட்ருக்கேன். ரப்பர் பேடு போட்டு டைட் பண்ண போகிறேங்க. ஸோ இது எல்லாமே மற்ற அலைன்மெண்ட் எல்லாமே 13 mm போல்ட் நட்டு தாங்க. இப்போ ஏசிக்கு ஃபூட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஏசிக்கு சைடில் ஃபிக்ஸ் பண்ண போல்ட் நட்டு எல்லாமே 13ல் வந்துடும். ஸோ அதனால் மஸ்ட்டு வந்து 13 mm T, 12 mm T, அதே மாதிரி காங்க்ரீட் பிட்டு பார்த்திங்கன்னா 13 mm ஃபாஸ்ட்னர் ஸ்க்ரூ அடிக்கிறதுக்கு வந்து 13 mm பிட்டு, 12 mm பிட்டு ப்ளஸ் 10 mm பிட்டு இது இருந்துச்சுன்னா போதும். நம்ம வந்து அவுட்டோர் ஸ்டாண்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் மெஷர்மெண்ட்டும் ஸ்ப்ளிட் லெவலர் கண்டிப்பாக வேணும். ஸ்ப்ளிட் லெவலர் இல்லாமல் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அவுட்டோர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஒன் சைடாக திரும்பிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எப்போதுமே ஸ்ப்ளிட் லெவலர் கையில் வச்சுக்கணும் இன்ஸ்டாலேஷனுக்கு. எல்லா ஸ்க்ரூவையுமே ஈவனாக வச்சு டைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு உள்ளே இழுத்துருக்கேங்க. ஸோ எதனாலன்னா லாஸ்ட் கார்னரில் வச்சோம்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் 1 இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஏசியை. ஒர்க்கை முடிஞ்சுங்க. ஏசி அவுட்டோரை வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ 4 ஃபீட்டுமே வந்து ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவு ஸ்பேஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஃபீட் இருக்கும் கேப்பு.